வடக்கத்தியானுங்கிறதுக்காக இல்ல, ஏன்னா அடுத்த நாள் எங்காலேயே நாங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. இதெல்லாம் வெக்கக்கேடா இல்லையா? மூளைக்கு மூளை கடிச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் யார் கணக்குல வருது? யாரு போலீஸுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் மினிஸ்டருங்க? இன்னைக்கு கேட்டா இரும்பு கரும், எந்த கொம்பனும் என்ன குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இங்க ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் தாங்கிய மருத்துவமனையில வளருது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அங்கன்னும் இங்கன்னும் செடினா வளரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கும் யாருமே இல்ல அப்படின்னு சொன்னவர்கள் இப்ப எங்க அந்த அப்படின்னு கேட்டா எங்கேயுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருக்கிற அமைச்சர்கள் எல்லாத்திலயும் இன்னும் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் யாரும் வெளியே சண்டை போடல. அது மது விலக்கு துறையில மட்டும்தான் இன்னும் வெளியே யாரும் சண்டை போடல. ஏன்னா அவங்களதான் வச்சிருக்கிறோம். நம்ம நேத்து ஒரு இசையமைப்பாளர் எழுதியிருக்காரு, நீ அங்க என் ஸ்டூடியோ 10 வருஷமா இருக்கு, இந்த ஏரியால இப்ப வெளியே தலை காட்ட முடியல, பயமா இருக்கு, போலீஸ் அடிச்சா கூட சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாரா, தமிழகத்துல 0% யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கும் யாருமே இல்ல அப்படின்னு சொன்னவர்கள் இப்ப எங்க அந்த அப்படின்னு கேட்டா எங்கேயுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கே அதோ இங்க ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் தாங்கிய மருத்துவமனையில வளருது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அங்கன்னும் இங்கன்னும் செடினா வளரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருந்தாங்க அங்கன்னும் இங்கன்னும் செடினா வளரத்தான் செய்யும், அங்கன்னும் இங்கன்னும் தான் செய்வாங்க, அங்கன்னும் இங்கன்னும் இப்படியா பேசுவாங்க அமைச்சர் பெருமக்கள்? அதனாலதான் கடவுளை பார்த்து கெஞ்ச போறேன். உங்களுக்கே இந்த கேள்விக்கு பதில் தெரியுங்க. நான் இதோ 5 வருஷம் ஆயிப்போச்சு. அவரு சொன்ன சொல் தவறாமல் அதே அந்த சொன்ன சொல்லல நிக்கணுமா இல்லையா? விடியல் தர போறாருன்னு சொன்னாங்க. அப்ப விடியல் தந்துட்டாருன்னு சொன்னா பேச்சு மாறினதா ஆயிரும் இல்லையா? அதனால அதை ஃபியூச்சர் டென்ஸ்லயே வச்சிருக்கிறாங்க. ஜாதி, மதம், மனிதம் எல்லாத்தையும் கடந்து என்ன இருக்குன்னு தமிழ்நாட்டுல இல்லைன்னா நேத்து ஒரு இசையமைப்பாளர் எழுதியிருக்காரு, நீ அங்க என் ஸ்டூடியோ 10 வருஷமா இருக்கு, இந்த ஏரியால இப்ப வெளியே தலை காட்ட முடியல, பயமா இருக்கு, போலீஸ் அடிச்சா கூட சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அப்ப இது அவன் வடக்கத்தியானுங்கிறதுக்காக இல்ல, ஏன்னா அடுத்த நாள் எங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. இதெல்லாம் வெக்கக்கேடா இல்லையா? மூளைக்கு மூளை வச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் யார் கணக்குல வருது? யாரு போலீஸுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் மினிஸ்டருங்க? இன்னைக்கு கேட்டா இரும்பு கரும், எந்த கொம்பனும் என்ன குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இருக்கிற அமைச்சர்கள் எல்லாத்திலயும் இன்னும் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் யாரும் வெளியே சண்டை போடல. அது மது விலக்கு துறையில மட்டும்தான் இன்னும் வெளியே யாரும் சண்டை போடல. ஏன்னா அவங்களதான் வச்சிருக்கிறோம் நம்ம.